இதாங்க நம்ம இருக்க மெயின் கண்ட்ரோல் பேனல். இது வந்து ஜெனரேட்டர் வந்து ஸ்டார்ட்டு ஸ்டாப்புங்க. நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரேட்டர் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஜென்ரேட்டர் ஆன் ஆனோம் இந்த பட்டன் வந்துடும். இது எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு டைம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வாட்டர் பம்புங்க. வாட்டர் பம்பு எதுக்குன்னா, தண்ணி வந்து நம்ம இது வந்து இப்போ நேராக வந்துடுது, அதனால் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் சப்போஸ் தண்ணி நேராக ஒருவேளை நம்ம டேங்க்லாம் தண்ணி கொண்டு வரோம்ல, அதே மாதிரி இங்கே எங்களுக்கு வந்து 50 கேலன், அதாவது 200 லிட்ரு டேங்க் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த டேங்கை யூஸ் பண்ணுறாச்சுன்னா இந்த வாட்டர் பம்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் அந்த வாட்டர் பம்ப் ஆனில் இருக்கும். அப்போ அந்த தண்ணி டேங்க்லேருந்து நேராக வாட்டர் பம்ப் வழியாக நம்ம கேரவன் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஹீட்டருங்க. நம்ம எப்படி குளிக்கிறதுக்கு வாட்டர் ஹீட்டர் வீட்டில் வச்சுருப்போம், அதே மாதிரி வாட்டர் ஹீட்ரு. இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து 2ல் ஒர்க் ஆகும். இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டிலையும் ஒர்க் ஆகும். இப்போ நான் எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணியிருக்கோம். அதே வாட்டர் ஹீட்டர் வந்து கேஸ்லேயும் ஒர்க் ஆகும், எல்பி கேஸ்லேயும் ஒர்க் ஆகும். அது வந்து இந்த வாட்டர் ஹீட்டர். அப்புறம் இது வந்து ஆண்டனாக்குங்க. டிவி ஆண்டனாக்கு பார்க்கில் செட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி சேட்டலைட் சேனல் கனெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம்.